Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு ரிவ்யூ சொல்லட்டுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் நேரு. ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ நேரு ஸோ என்ன மாதிரி மூவி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ரேப் ஒன்று நடக்குது. ஒரு சின்ன பொண்ணுக்கு ரேப் நடக்குது. ஸோ அந்த இன்சிடென்ட்டு அந்த பொண்ணே யார் அக்யூஸ்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறா. ஸோ ஷீ இஸ் அ பிளைண்ட். ஸோ அவள் வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறா, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து இந்தியாவிலேயே ஒரு ஃபேமஸ் லாயரை வச்சு கேஸ் நடத்துகிறான். ஸோ மோஸ்ட்லி அந்த லாயர் தான் ஜெயிப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸே பண்ணாமல் லாயர் அந்த இது ப்ராக்டிஸே பண்ணாமல் இருக்க மோகன்லால் வந்து அந்த கேஸை நடத்தி எப்படி கடைசியில் ஜெயிக்கிறாரா இல்லையா, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையான்றது தான் ஸ்டோரி. ஸோ இதில் வந்து பிரியாமணி அவங்களுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி வந்து கோர்ட் பேஸ்ட் சீன்ஸ் தான். ஸோ கோர்ட்டில் நடக்கிற அந்த ஆர்குமெண்ட்ஸ் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளே லைக் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்லாம் எங்கேயுமே இல்லை. லைக் ஸ்டார்டிங் டு த எண்ட் பக்காவாக போச்சு ஸ்க்ரீன் பிளே. ஸோ எங்கேயுமே ஒரு இடத்துல கூட போர் அடிக்கணும்னு அந்த மாதிரி எங்கேயுமே தோணவே இல்லை. ஸ்டார்டிங் எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிட்டாங்க. அதுவுமே ரொம்ப ட்ராக் பண்ணி அது இதெல்லாம் இழுக்காமல் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சீனே கதைக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் வந்து எங்கேயுமே ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்கவே இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். அண்ட் லைக் அந்த ஆர்குமெண்ட்ஸ் அந்த கோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. லைக் ஓகே நம்மளுக்கு தெரியும் லைக் கடைசியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சாலுமே அந்த எடுத்துகிட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அதை கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அந்த பொண்ணு எப்படி அந்த அக்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது அந்த சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் லைக் பேக் ஆஃப் த மைண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த சீனை வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுருந்தா ஒரு 10 நிமிஷத்துலேயே படம் முடிஞ்சிரும்ன்றது தெரியும். பட் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பார்த்தா கடைசி சீன் அதான் தான் இருக்குன்றது நம்மளுக்கு மூவியோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். தெரிஞ்சாலுமே அதை நம்மளுக்கு அதை பற்றி ரொம்ப அதை யோசிக்க விடாமல் அழகாக அந்த ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு இதாக கண்டுபிடிக்கிற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அகெயின்ஸ்ட் தட் அந்த அக்யூஸ்க்கு அகெயின்ஸ்டாக எடுக்கிற கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எங்கேயும் போர் அடிக்கல. ஸோ அது மெயின். ஸோ மலையாள மூவிஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். சிலது ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா லைக் அந்த வெறும் லைக் நேச்சர் அந்த இது விஷுவல்ஸ் வச்சு மட்டுமே கவர் பண்ணுவோம். இது அப்படி எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்குமெண்ட்ஸ் ஆக்டிங் வைஸ் தான் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணுமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்துச்சு கண்ணு தெரியாமல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ஒரு நல்ல சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஒரு லாஸ்ட் 2-3 மினிட்ஸ் வந்து அந்த பொண்ணு வந்து மோகன்லால் ஃபேஸ் டச் பண்ணி பார்க்குறதாகட்டும், இல்லை அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கோர்ட்டை விட்டு வெளியே போகிற சீன் ஆகட்டும், கண்டிப்பாக எல்லாருமே எமோஷனல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் டு அந்த ஃபுல் மூவியோட அந்த என்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அது அந்த கடைசி ஒரு 3 மினிட்ஸில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கடைசி 3 மினிட்ஸ் எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயுமே டைலாக்ஸ் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமே நம்மளை எப்படி எமோஷனல் ஆக்குறாங்க, எப்படி அந்த இதை கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ அதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் படம் எனக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அந்த இது வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், லைக் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது அகேன்ஸ்ட் அக்யூஸ் அது எல்லாமே நல்லாவே கொண்டு போனாங்க. சாட்சியை எப்படி எப்படிலாம் இது பண்ணாங்க, கிராஸ் கொஸ்டின் பண்ணது. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியாதுல்ல கோர்ட்டுக்குள்ளே எப்படிலாம் நடக்கும் அப்படின்றது நம்ம எதுவுமே லைவாக பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்துருக்கும். ஜெய் பீம் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி மூவிஸ் வச்சு தான் நம்ம எப்படி அதுக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கே அதோட இதுதான் சொல்லலாம் இந்த மூவியுமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மூவியுமே இருந்துச்சு. ஸோ கோர்ட்டுக்குள்ளே இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க. இட்ஸ் அவைலபிள் இன் ஹாட்ஸ்டார். நம்ம சேனல் சார்பாக இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3/5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். இன்னொரு வீடியோ அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங் டாடா.